ஹலோ மக்களே, 5th எபிசோடுக்கு பேர்லாம் போன எபிசோட் லூவும் அந்த பொண்ணு நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி கூட இவளை அடிக்காம விட்டுட்டாங்கன்னா சின்ன அடிச்சு கொண்டுருன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்லியிருந்தாவா. இவ சொன்னது மட்டும் உண்மையா தான் இருக்கும். ஆனா லூ வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா லூ சுத்திக்கிட்டு வந்து முடி வச்சு அடிச்சு பறக்க விடுதா. லூ சீரியஸா சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷின் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூவே அடிச்சு பறக்க விட்டா உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஆனா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் லூ. இவனடா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கா. அது குடிக்க வர செய்தாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. திரும்பி பாஞ்சு அடிக்க வரா. ஆனா எல்லா அட்டாக்கும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. குத்த வரா. ட்ரங்க் நாட்டம் வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வா முடிஞ்ச நீ கொண்டு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. நான் உன்னை எல்லாம் கொல்லலாம் போக போறதில்ல, ஏன்னா எங்க ஃபேமிலி ரூல்ஸ்ல கொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது ஃபேமிலி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருக்கா. எங்களோட பாஸ் சக்குமோட்டோ அந்த ரூல்ஸை போட்டிருக்காரு, அதை மிஞ்சி எங்கேயும் போக போறதில்லன்னு சொல்றா லூ. சக்குமோட்டோ உனக்கு எந்த சொந்தமே கிடையாது, அப்பனா நீ எப்படி இந்த ஃபேமிலி ரூல்ஸுக்குள்ள வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன நீ பேசுன, என்னது அந்த குடும்பத்தில் உள்ள ஆளு கிடையவே கிடையாதா, உனக்கு இப்ப பாடம் போகணும்னா தான் உண்டு, நான் ஒரு அசோசியேட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பாட்டி உன்னை அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன இவ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஜெட்டு மாதிரி வந்து லூ அடிக்கலான்னு வரா. சடனா ஸ்டாப் ஆயிட்டு லைட்டா அடிக்கிறாவா. சடனா திரும்பி நார்மல் ஆகுதா. ஆமா நான் எங்க இருக்கேன் ஷின், என்ன நீ படுத்திருக்க அப்படின்னு சொல்லி லூ கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு பார்த்தா அவ தெளிஞ்சிட்டா. அவ்வளவு வேகமா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இவ்வளவு தூரத்துக்கு யாருமே கோவப்படுத்தினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சடனா சிரிக்கா. நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்க, நான் சண்டை போட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது என்னடா கோமளித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு ஷின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா சக்கு மூட்டோ தான் கட்டுறாங்க. அந்த அமோனியா 4% அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமையா வந்து அளந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா ஆப்போசிட் உள்ளவன் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். இவனடா இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா சக்கு மூட்டை முதல்ல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஆயிட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், உடம்புல உள்ள இடம் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபேமிலி இறந்துருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எதுக்கடா பயப்படணும், நான் நம்பிக்கை தக்க மாதிரி சில பேர்ட்ட விட்டுட்டு தாண்டா வந்திருக்கேன், அதனால அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் பேசதான் சொல்றான். சடனா சக்கு மூட்டை ஜெட்டு மாதிரி அடிச்சு பறக்க விட்டான். அவனை நிக்க கூட விடல, அடிச்சு ரத்தம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டேடா வரன்னு சொல்லிட்டு சக்கு மட்டும் ஜெட்டு மாதிரி அடிக்கிறான். ஆனா அவனை ஆர்டிபியை தூக்கிட்டு வேகமா வரான். ஆனா சக்கு மட்டும் அதெல்லாம் உடச்சு எரியுதான். அடிச்சுல ஜெட்டு மாதிரி பறக்க விட்டான். ஆனா அவன் பாம்பாலெல்லாம் தூக்கி வீசுறான். எல்லாத்தையும் சக்கு மட்டும் பிளாக் பண்ணி கேட்ச் பண்ணி அவனை வச்சுட்டு ஒரு குத்துறான். 5 வருஷம் இவன் வந்து சண்டை போடாம இருந்துட்டு இவனடா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மிரட்டான். என்னடா உன்னை நல்லா விட்டு பொறிச்சிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை கொல்ல தருவை தாண்டா இப்ப வந்திருக்கு, ஆனா நானும் சில முடிவுகளை எடுத்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சவங்களுக்காண்டி சில பேரை நான் ப்ரொடெக்ட் பண்ண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா, அதனால நான் சில விஷயத்த பண்ணக்கூடாது முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுதான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தாங்க ராட்டினத்தை தான் காட்டுறாங்க. அதுல உடச்சுக்கிட்டு போய் உள்ள உட்காந்துருக்கானுங்க அவனுங்க. சாக்கு மட்டும் நான் உன்னை என்னைக்குமே வந்து குறைச்சி இடப்படவே இல்லடா, இன்னைக்கு நீ அப்படிதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சடனா வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க சண்டை முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சக்கு மட்டும் ஃபேமிலி ஷின் லூவோ தான் காட்டுறாங்க. எல்லாருமே மயங்கி இருக்காங்க. உடனே ஒய்ஃப் மட்டும் எந்திக்கா. ஷின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பேய் வீட்டுல இருந்தும் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்றாவா. அப்பனா வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா உன் ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்ல அந்த சாமி கூட சண்டை போட்டோம்ல அதுலதான் இப்படி இருக்குன்னு ஷின் சொல்றான். சரி சக்கு மட்டும் எங்கன்னு சொல்லி கேட்கறா. இருங்க நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மேல இருந்து ராட்டினத்து மூலியம் இருந்து அங்க இருந்து இறங்கி வரானுங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட இருக்கா. யாருக்குமே இங்க இன்ஜூர் ஆகல, அதனால நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. இல்லடா இங்க உடஞ்சதுக்கு நீங்க காசு பே பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காவா. டே சக்கு மட்டும் நீ யாருன்னு எனக்கு காமிச்சிட்டா, இனிமேல் உன்ட்ட வர போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சக்கு மட்டும் இதெல்லாம் கண்டுக்கிடாம அவன் பாட்டுக்கு மீட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா நீ திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சு சொல்லி கேட்கறாங்க. வேணுமாடா அந்த மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கையிலே கொடுக்குறான். சரி ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மிச்சம் எல்லாமே ஃபேமிலிக்குன்னு சொல்றான். சக்கு மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான். சடனா சக்கு மட்டும் மெலிஞ்சது ஷின் பார்த்துட்டான். பாஸ் நீங்க என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க, இந்த போட்டோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பாஞ்சு ஷின் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்றான். டோன்ட் ஆக்கி ஆளுங்க இன்னும் உன்னை தேடிதண்டா வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நாங்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு சக்கு மட்டும் பேசிக்கிட்டு தான் இருக்கான். ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஒய்ஃப் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. என்னது டோன்ட் ஆக்கி உங்க தலைமையில ஏதோ காசு போட்டுருங்களா, என்ன காசு ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஒய்ஃப் பார்த்தா 3 முறை ஒன்னா உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூ வாரா. ஆனா வா நம்ம போய் லாடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு போறா. உடனே ஒய்ஃப் கேட்க ஆரம்பிக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு விஷயத்த கேட்கறா. என் தலைமையில பவுண்டி போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட ஹிட்மேன் என்னை கொல்ல வந்தாங்க அப்படி சொல்றாங்க. இது எதுக்கு என்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. ஆம்பளைங்க எப்பவுமே சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, அதே லேக் தான் இவனும் ஆயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சக்குமோட்டோக்கு இன்னைக்கு அவன் குடும்பத்தை வந்து என்ஜாய் பண்ணி வைக்கணும்னு நினைச்சான், அதுக்காண்டி தான் எனக்கு வந்திருக்கே செஞ்சுக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்தவன் இது வரைக்கும் நான் உங்களெல்லாம் பார்த்ததே இல்லை, நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்டுக்கிட்டு இருக்கா. நானே ஹிட்மேன் தான், அப்பனா என் ஹஸ்பண்டை கொல்ல வந்தவங்களே நீங்க தானா, என் ஹஸ்பண்டை கொல்லாம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்றான். ஸ்வீட்டி இதை எதுக்கு நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்ல நீ கவலைப்படுவோன்னு நினைச்சேன்னு சொல்றான் சக்குமோட்டோ. ஒன்னு ரூல்ஸ் புக் எடுத்து காட்டுறா. 6 நம்பர் ரூல்ஸ பத்தியா, நம்ம வீட்டுல எந்த சீக்கிரட்ஸுமே கிடையாதுன்னு சொல்றா. இனிமேல் எதை நீ மறைக்காத, இதுவே எனக்கு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இருக்காவா. அவனும் ஓகேன்னு சொல்றான். சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, வாங்க போ
போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. என்ன வெள்ளத்தை அக்செப்ட் பண்றான்னு சொல்லிட்டு கொல்ல வந்தவன் பாத்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் சக்குமோட்டோ இந்த விஷயத்தை நம்ம எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஷின் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எவனோ ஒருத்தன் தாண்டா என் தலைமையில பவுண்டி போட்டிருக்கான், அவனை கண்டுபிடிச்ச போதுண்டா அந்த பிளான் மட்டும் முடிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் சக்குமோட்டோ. அசோசியேஷனுக்குள்ள ஆல்ரெடி பவுண்டி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. டோண்டாக்கில இருக்க நம்ம பாஸ் வந்து ஜேஏ அசோசியேஷன் கூட கம்யூனிகேஷன்ல தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஷின் ஸ்ட்ரெயிட்டா வரான். உங்களோட பாஸ் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. எங்க பாஸ் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காம. அப்ப நீ வேஸ்ட்னு சொல்றான். டே அதெல்லாம் தேட நான் விரும்ப போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா சக்குமோட்டோ நான் இங்கிறது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுங்கிறது போய்கிட்டே இருக்காங்க. பாஸ் நம்ம அந்த டோண்டாக்கி பாஸை கண்டுபிடிச்சாதான் உண்டு, இல்லன்னா நம்மளுக்கு வேற க்ளூவே கிடையாது சொல்றான் அவன். கவலைப்படாது என்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா திரும்பி சக்குமோட்டோ பெருசாயிட்டான். நீ ஏன்டா வருத்தமா நடந்து வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூ கட்டுக்கிட்டு இருக்கா. சக்குமோட்டோ திரும்பி வெயிட்ட கெயின் பண்ணிட்டாரு, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். பார்த்தா அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து திரும்பி வெயிட்ட கெயின் பண்ணிருக்கான். என்னன்னு பார்த்தா சக்குமோட்டோ எங்கேயோ கூட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு சொல்றான். பார்த்தா ஏதோ ஒரு வீடியோ ரெண்டல் இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட கேசட்லாம் இருக்கு. மிஸ்டர் சக்குமோட்டோ இது அப்படி என்ன இடம் தான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இது சொல்றான் இதண்டா இன்ஃபர்மேஷன் பேங்க்னு சொல்றான். பார்த்தா அந்த ஊர்ல இருக்க ஹிட் லிஸ்ட் பேர்ல உள்ள சிடிஎம் மட்டும் அங்கதான் இருக்கு. இவங்க இன்டெலிஜென்ஸான சீக்கிரட்டான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மூவிஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி விற்பாங்கடான்னு சொல்றான் அவன். அப்ப இதை எங்க தான் பாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அங்க இருக்குடா டிவி ரூம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் தியேட்டர்ல போட்டு படம் பார்த்த மாதிரி பாக்குறாங்க. டோண்டாக்கில வந்து மொத்தம் 50 அசோசியேஷன் மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அவனோட மெயின் பேஸ் ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம் ஷின். அது ஒரு படம் மாதிரி வருது. வந்து முடிச்சுட்டு முடியவும் செய்து. பார்த்தா சக்குமோட்டோ தூங்கிட்டாரு. லூ வந்து அழ ஆரம்பிச்சிட்டு அந்த படம் எனக்கு ஒரு மாதிரி அழுகையா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் மாத்தி முடிச்சுட்டு சார்ஜஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 760,000 என்னன்னு சொல்றான். என்னது 760,000 சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க அவங்க. இவ்வளவு காசு அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஷின் கட்டிக்கிட்டு இருக்கான். பேச்சுலர் டேஸ்ல நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்டா, அதை தண்டா போய் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சக்குமோட்டோ உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு கடைக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். சில பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு, உன்ட்ட சொல்ல நினைச்சேன் சொன்னு சொல்றான். என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சக்குமோட்டோ கேட்கறான். சாரி என்னை மன்னிச்சிருங்க, அந்த படம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா எல்லா விஷயத்தையும் என்னால இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்றான். ஆனா என்ன விஷயமே ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பில்டிங்கை கட்டுறாங்க. ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. டே நீ அவனை மீட் பண்ணியாம அப்படியே நாகமோன்னு சொல்லி கேட்கறாங்க. டாரா சக்குமோட்டோ வேடா? ஆமாடா அவனோட மெமரிஸ்ல எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். டே நடிக்காத, அவனை நீ மீட் பண்ணதுல எனக்கு தெரியும் சொல்றான். அவனை பத்தில போய் யாரும் கவலைப்படாத தேவலடா, ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்தான், இப்பம்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனெல்லாம் நம்ப போறோம்னு சொல்லிட்டு இன்னொருத்த ஆப்போசிட்ல இருக்கும் ஸ்டேட் நாகமே கொல்ல வாரான். டே என்டா சண்டைக்கு வரன்னு சொல்லிட்டு இருக்கான் நாகமோ. சில பேர் ரத்தம் வந்து ரொம்ப கொதிக்கு போலுக்கு, அப்படிதானே ஒசராகின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுட்டா கேட்கறான். மிஸ்டர் சிஷாபி நீங்க நல்லா கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு தேவையில்ல அப்படிதானே சொல்லிட்டு பொண்ணு கேட்கறா. பார்த்தா சாப்பிடுறதே சாப்பிட முடியாம இருக்கான். சடனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன கூப்பிடுதான். கூப்பிட்டு கத்தி எடுத்து குத்துறான். டே இதுல ஆனியன் போடக்கூடாது சொன்னோம்லடா, வெங்காயத்தை எதுக்கடா போட்டேன்னு சொல்லிட்டு கையால குத்தி கொண்டுகிட்டு இருக்கான் அவனை. இவங்க ரெண்டுல பேசிக்கிறதுல சடனா ஒரு தாத்தா வராரு. நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அதுக்கு டைம் ஆயிருச்சுன்னு சொல்றாரு அவரு. கம்யூனிகேஷன் கோஆர்டினேட்டர் ஜேஏ வந்து இங்க வந்துட்டாரு, உங்களை மீட் பண்ணதுல அவர் சந்தோஷம் அடைய போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. மிச்ச 4 பேர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே 3 பேர் வந்து இன்னும் வெளியே வரவே இல்லடா, அது அவனோட நோக்கம். ஓல்டுமேன் டக்கமாரு வந்து அவர் பிஸியா இருப்பார் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான் நாகமோ. அவர் வரப்போ ஓல்ட் ஆயிட்டாரு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையா வந்து இறந்துகிட்டே இருக்காங்க, அதுக்காண்டிதான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டே வைக்க கூப்பிட்டுன்னு சொல்றாங்க. இது இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேம் ஆஃப் த ஆர்டர்ல தான் உங்களை அழைச்சிருக்கவே செய்யணும்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் சக்குமோட்டோ குரூவா தான் கட்டுறாங்க. அவங்க டோண்டாக்கி ஹெட் குவார்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. எவ்வளவு சண்டையை தவிர்க்க முடியுமோ அவ்வளவு சண்டையை தவிர்க்கடா, நம்ம உள்ள போக போறோம்னு சொல்றாங்க. பார்த்தா பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள இறங்குதாங்க. இதுல உள்ளவர் 2 பேரும் இருக்காங்க. சடனா உள்ள இறங்கி ஷின்னும் சக்குமோட்டோ அடிச்சு பறக்கூடாதுங்க. 2 பேரையும் மலத்திட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. யாருக்கு தெரியாம உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. டேய் பாஸ் எங்க ஒளிஞ்சிருப்பாருடா அப்படின்னு சொல்லி லூ கட்டுக்கிட்டு இருக்கா. அந்த படத்தை பார்த்து நீ எதுவுமே கத்துக்கிடவே இல்லையா? பாஸ் கரெக்டா எங்க இருப்பாரு? டாப் ஃப்ளோர்ல தான் இருப்பாரு, விண்டோஸுக்கு பக்கத்துல இருப்பாருன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன்னு சொல்றான் ஷின். சரி நம்ம போக வேண்டிய வழி எனக்கு தெரியும் சொல்றான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேக்கு. உன்னை மேல இருக்கவன் அப்படியே கதை திறந்து கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சக்குமோட்டோ எலக்ட்ரிக் கண்ணை வச்சு மேல இருந்து ஒரு போடு போடுறான். போட்ட போல அப்படி எலக்ட்ரிக் ஷாக்ல சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அவனை அடிச்சு நொறுக்கிட்டு அவனை கயிறை வச்சு வர கெட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இது மூவி மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் லூ. இது ஒன்னும் கேம் கிடையாது, நம்ம பார்த்து தான் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சக்குமோட்டோ இந்த ஃப்ளோர்ல எனக்கு எந்த சத்தமுமே கேட்கல, அதனால கொஞ்சம் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. ஒரு டோர் வேற அங்க இருக்கு. உள்ள பாஞ்சு போறாங்க. ஆனா ஆல்ரெடி அங்க எல்லாருமே செத்து தான் இருக்காங்க. எவன்டாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நாகமோ தான் இருக்கான். டே நீ எங்கடா இங்கே வந்தன்னு சொல்லிட்டு நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு ஷின் கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. டே டோண்டாக்கில எலைட் எல்லாருமே செத்துட்டாங்க. பாஸும் இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கொண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சக்குமோட்டோ இப்போ ஒன்னே நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு நாகமோ பேசிக்கிட்டு இருக்கான். ஜெட்டு மாதிரி வரான். ஆனா சின்ன எடுத்தோடனே லாக் பண்றான். கத்தியை வச்சு குத்த வர செய்யறான். ஆனா
சின்னுக்கு எதுவுமே ஆகல, நக்கலா சிரிக்கான். டேய் இது பொய் கத்திடா, உண்மைலாம் கிடையாது சொல்றான். பார்த்தா நாகவும் தலையில தள்ள அடிக்கிறானுங்க. டேய் இந்த டோண்டாக்கி ஆளுகளெல்லாம் நான் கொல்லவே இல்லடா, ஆல்ரெடி இறந்துதான் இருந்தானு சொல்லிட்டு இருக்காம. நான் சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தேன், அப்பந்தாண்டா இவனெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கீங்க, அது மாதிரி அசோசியேஷன்ல உள்ளவங்க எதுக்கு எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாம. எப்பவுமே ஆர்டினரி ஹிட்மேன் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொண்டுகிட்டு இருப்பான், ஆனா இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றான் நாகமும். ஜேஏ குரூப்ல உள்ள 30 குரூப்பை ரீசெண்டா வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா எவனோ ஒருத்தன் மெசேஜ் கொடுத்துட்டு போறான்னு மட்டும் தெரியுது, இது அவங்களுக்குள்ள சண்டை மாதிரி தெரியலன்னு சொல்றான் நாகமும். 30 குரூனா மொத்தம் 100 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு சொல்றான் ஷின். அது மாதிரி அவன் கொண்டுட்டு போனவன் ஒரு எக்ஸ் மார்க் வர போட்டுட்டு போறான்னு சொல்றாங்க. அப்ப ஆர்டர்ஸ்ல இது வந்து இன்வால்வ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சக்கு மூட்டை கேட்கறான். உன்னை லூ கேட்கறா, ஆமா அந்த சில்வர் தலைவர் ஆர்டரை பத்தி பேசினா அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க எலைட் ஸ்குவாட் வந்து அதான் பெஸ்ட் அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து இந்த ஆர்டர்ல தான் இருப்பாங்க, அவங்க இந்த எலிமினேஷன் ஸ்குவாட்ல எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சொல்ல மறந்துட்டேன், ஆர்டர்ல சக்கு மட்டும் ஒரு மெம்பர்னு சொல்றான். டேய் இது எப்படிடா தெரியாமன்னு சொல்லிட்டு ஷின் ஷாக் ஆகுறான். நீங்களும் கொஞ்சம் பாத்துருங்கன்னு சொல்றாங்க. நாங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நாங்க ஒன்னும் அசாசின் கிடையாதுன்னு சொல்றான். நாங்க இப்ப டீல் பண்றது இந்த பவுண்டி ஹண்டர் தேடி தான் வந்தோம், வேற எதுக்கு வரணும்னு சொல்றா லூ. டேய் உன் தலைக்கு பவுண்டி ஹண்டர் போட்ட சமயமும் அது மாதிரி இந்த 30 குரூப் கொன்ன சமயமும் ரெண்டும் ஒரே சமயத்துல தான்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட சேமா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நாகமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த யார் கொல்றாங்களோ அவனை தான் காட்டுறாங்க. அவன் எதையும் படிச்சுக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் இங்க கொண்டு வச்சிருக்கான். அவன் இதெல்லாம் ஒரு ஆர்ட் ஒர்க்குடா, எப்படி இருக்குடா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தவன் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்திருக்கான், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் முடியுது. நெஷின்னு சொல்றான், சக்கு முட்டை எப்போ நம்ம முதல் இடத்துக்கு வந்த மாதிரி வந்துட்டோம், எதுலையுமே நம்ம ஒன்னும் ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் வந்து சின்ன சின்ன அசோசியேஷன்லாம் வந்து சக்கு முட்டை கொள்ள வராங்க. ஆனா என்னன்னு பார்த்தா சின்ன சின்னதா அடிச்சு பற கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஹிட் பண்ணதாண்டா என் ஹஸ்பண்ட கொல்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன ஏகப்பட்ட பேண்டேஜஸ் வித்து நம்மளுக்கு நிறைய காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. இதுல அவங்க பொண்ணு வெளியே வர போய் பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டுக்கிட்டு இருக்கா வந்து அடி வாங்குறவங்களுக்கு. டேய் 5 வருஷம் நீ சும்மா இருந்து ஒன்னும் ஃபேவர் நடக்க போறதுலடா, உன்னை பாத்துக்கூடான்னு சொல்லிட்டு நாகமும் சொல்லிட்டு போய்கிட்டு இருந்திருக்கான். சக்கு மட்டும் சொல்றான், டே வருது யாருன்னு தெரியல, ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து டெய்லி பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா சைக்கிள் எல்லாம் வேற லெவல்ல அழுத்தி போய்கிட்டு இருக்கான். ஷின் ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அடுத்தவங்க மூலையில என்னெல்லாம் யோசிக்கிறாங்களோ அதெல்லாம் யோசிச்சு எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறான். இதுல ஒரு பக்கம் லூவோ ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வரதெல்லாம் அடிச்சு நொறுக்குதா. ரத்தமா சொல்லிட்டு சக்குமும் ஒய்ஃப்லாம் ஷாக் ஆகுறா. பேண்டேஜ் போட்டு ஒருத்தனுக்கோ ஒட்டி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் சக்கு மட்டும் வேற லெவலா சைக்கிள் வந்து நிக்கிறான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பறாதீங்க. See you bye.